அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. இந்தியாவில் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை. சென்னையில் முதல்ல இந்தியாவில் மாநகராட்சி முதல்ல கொண்டு வந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது? புதுச்சேரி. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் ஓகேங்களா. அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதே இந்தியாவில் முதலாக மாநகராட்சி சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோவா, டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமான ஆண்டு எப்போ அப்படின்னா 1987. எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியது? 1961 மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு வந்து ஏற்படுத்தியது. அது மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. என்ன கருத்து பாருங்க. வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. காரணம் தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே சரியானது. அதாவது வலுவான தேச ஒற்றுமை விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவையை கருதி கூட்டாட்சி அப்படின்ற தத்துவம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இரண்டும் சரி. அதற்கான விளக்கம் செய்யணும். கீழ்கண்ட மாநிலங்களில் எது 1987 ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிக்கிம். ஸோ இப்போ 1987 மாநிலமாக அறிவிக்கப்பட்டது எது? கோவா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். ஸோ இது மூணுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவா, மிசோரம், அருணாச்சலம் எந்த ஆண்டு வந்து மாநிலம் அறிவிக்கப்படுறாங்க? 1987. அப்போ எந்த மாநிலம் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் சிக்கிம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. கோவா, டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் கோவா மாநிலமாக ஆனது 1961. ஸோ அதை மூணையும் கொடுத்துட்டு 1961 ஆண்டு எந்த மாநிலம் வந்து கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலம் மாநில அந்தஸ்து பெற்றது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா கோவா அப்படின்றத வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு ஆந்திர உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 2014 தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா. இந்தியாவில் தேஸ் மாநிலம் தவிர்த்து இந்து திருமண சட்டம் 1955 பொருந்தும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்து திருமண சட்டம் 1955 பொருந்தும். சம்டைம்ஸ் இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. எந்த ஆண்டு? 1955. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? அந்தமான் மற்றும் நிக்கோபார் அப்படின்றது கீழே இருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து எந்த நீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம். மாலத்தீவு அந்த சைடு இருக்குல்ல, கச்சத்தீவு, அந்த இது வந்து எந்த உயர் நீதிமன்றத்தின் கீழ் வருது அப்படின்னா கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அது வந்து கேரளா நீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை தற்போது வந்து 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்களா. 8 யூனியன் பிரதேசங்கள், 28 மாநிலங்கள் இருக்கு. எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பு பெற்றுள்ளது? விதி 370 எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 26 ஜனவரி 1957. ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து 2 வருடங்கள் கழித்து அவங்களோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது? ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது? அதாவது புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். எந்த மாநிலத்தோட எல்லையை எடுத்து இன்னொரு மாநிலத்தோட ஆட் பண்ணி ஒரு மாநிலத்தின் எல்லையை உயர்த்தவோ குறைக்கவோ பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் ஆர்டிகல் 3. இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னா 36வது திருத்த சட்டம் 1975.
ஸோ 36வது சட்ட திருத்தம் 1975 என்ன பண்ணுறாங்க, சிக்கிமே ஒரு மாநிலமாக, அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கும், அது வந்து ஒரு மாநிலமாக மாற்றின ஆண்டு 1975 36வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். கீழ்கணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது? 69வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 69வது சட்ட திருத்தம். 69வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழ்கணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி, அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து 8வது யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த காணொலியில் பார்ப்போம்.